ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் வருடாந்திர ஆர்ஜித சேவையான தெப்போற்சவம் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ஷாகிமா வழக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வரக்கூடிய பிப்ரவரி 26, 27, 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய 5 நாட்கள் தெப்போற்சவமானது திருமலையில் வெகு சிறப்பாக கொண்டாட இருக்குது. திருமலை திருப்பதி கோவில் அருகில் இருக்கக்கூடிய புனித புஷ்கரணியில் தான் இந்த தெப்போற்சவமானது தினந்தோறும் இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். ஆனால் இந்த தெப்போற்சவம் பற்றி இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இந்த தெப்போற்சவத்திற்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆக போகுது. டிக்கெட் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரிப்பை ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கும் இது வசதியாக இருக்கும். வசந்தோற்சவம், புஷ்பயாகம் போன்ற எல்லா ஆஜித சேவைகளும் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த தெப்போற்சவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டே புக் பண்ணாட்டினா கூட தெப்போற்சவம் நடைபெறும் பொழுது திருமலையில் இருந்தீங்கன்னா புனித புஷ்கரணிக்கு போய் இந்த தெப்போற்சவத்தை இலவசமாகவே கண்டுகளிக்கலாம். ஒருவேளை வரக்கூடிய நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த 500 ரூபாய் மதிப்புடைய தெப்போற்சவ டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் ஒரே லாகின்ல ஒருத்தருக்கோ அதிகபட்சமாக 2 பேருக்கோ புக் பண்ணிக்கிடலாம். ஒரு கண்டிஷன் மட்டும்தான், 180 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஆஜித சேவா டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்க கூடாது. 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை எந்த விதமான புக்கிங்குமே இல்லாமல் நம்ம கூட அழைச்சிட்டு போக முடியும். சரி, இந்த ஆஜித சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க புக் பண்ணாதவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவலை பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதை தான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். ஒருவேளை இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய தெப்போற்சவ டிக்கெட் நாம் புக் பண்ணியிருந்தோம்னா, எந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணியை போல் புனித புஷ்கரணியில் இருக்கக்கூடிய PE3 கேட் வழியாக என்ட்ராகி உள்ளே வந்து உக்காந்துக்கிடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக பெருமாளோ ஸ்ரீராமரோ ஸ்ரீகிருஷ்ணரோ தெப்போற்சவத்திற்காக உள்ளே என்ட்ராகும் போதும் சரி, தெப்போற்சவத்தை முடிச்சுட்டு வெளியில் எக்ஸிட் ஆகும் போதும் சரி பக்கத்தில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தெப்போற்சவம் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நடைபெறக்கூடிய முதல் ஹாரத்தியையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். அதோட இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பின்னாடி சுமதம் என்ட்ரி வழியாக போய் பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வர முடியும். ஒருவேளை எந்த டிக்கெட்டுமே நீங்கள் புக் பண்ணலைன்னா பரவாயில்ல, புனித புஷ்கரணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படியில் ஒரு இடத்துல உக்காந்துக்கங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தெப்பத்தில் பெருமாள் அப்படியே சுற்றி வருவார். பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். சரி, ஒவ்வொரு நாளும் என்ன விசேஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெப்போற்சவத்தின் முதல் நாளான பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணர் மற்றும் அனுமனரோட தெப்பத்தில் 3 முறை வலம் வரதை பார்த்து ரசிக்க முடியும். அதே போல் இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவலுடைய 2வது நாளான பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர், பாமா, ருக்மணியோட 3 முறை தெப்பத்தில் வலம் வர்றதை பார்க்க முடியும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களும் மலையப்ப சுவாமி தான் ஸ்ரீதேவி பூதேவியரோட வலம் வருவார். தெப்போற்சவத்தின் 3ஆம் நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 3 முறை மலையப்ப சுவாமி தெப்பத்தில் வலம் வர்றதை பார்க்க முடியும். 4வது நாளான மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் மலையப்ப சுவாமி 5 முறை தெப்பத்தில் வலம் வர்றதை பார்க்க முடியும். இறுதி நாளான மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 7 முறை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அந்த தெப்பத்தில் அப்படியே வலம் வருவார். நம்ம எந்த டிக்கெட் புக் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தெப்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து பெருமாளுக்கு ஹாரத்தையும் காட்டுவாங்க. அந்த ஹாரத்தியை நம்மளை நோக்கி நீட்டுவாங்க. அதை நம்ம அந்த இடத்துல இருந்தே தொட்டு கும்பிட்டுக்கலாம். பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவலில் ஏதாவது ஒரு நாள் நம்ம கலந்துக்கிட்டாலே போதும். அனைத்து நாட்களுமே கலந்துக்கிட்ட பலனை அடைஞ்சிருவோம். எது பெஸ்ட்டு, எந்த டேயில் கலந்துக்கிறது பெஸ்ட்டுங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. நீங்கள் எந்த நாள் கலந்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கும். நான் ஒரு தடவை 5வது நாள் இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டேன்.
அதாவது டிக்கெட்டில் எதுவுமே புக் பண்ணலை. புஷ்கரணியோட படியில் போய் அமர்ந்திருந்தேன். 7 தடவை பெருமாள் என்னையே கிராஸ் பண்ணி போனார். நமக்கு ஆப்போசிட்டில் வரும்பொழுதும் சரி, நம்மளை கிராஸ் பண்ணி போன பின்னாடியும் சரி, அந்த அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் சூப்பராகவும் இருந்தார். நாங்கள் இருந்த இடத்துக்கிட்ட வந்து போதெல்லாம் நமக்கு ஹாரத்தி காமிச்சாங்க. அது அந்த இடத்துல இருந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். சரி, அடுத்ததாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போது பெருமாள் வந்து மாட வீதியில் வலம் வருவார் பாருங்க. அது ரத சப்தமியாக இருக்கலாம், பிரம்மோற்சவமாக இருக்கலாம், இல்லை தினமும் சகசர தீபாலங்கார சேவா முடிச்சுட்டு வலம் வரும்போதாக இருக்கலாம். நம்ம மாட வீதியில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற சூடத்தட்டையோ இல்லை தீபத்தையோ பெருமாளுக்கு காட்டுவோம். அது மாதிரியான செயலை இந்த தெப்போற்சவத்தின் போது செய்யாதீங்க. ஏன்னா நான் போயிருக்கும்போது ஒரு லேடி வந்து அவங்க உட்காந்துருக்க இடத்துல இருந்தே பெருமாள் அவங்கள கிராஸ் பண்ணும்போது தீபஹாரத்தி காமிச்சாங்க கையில் வச்சுருக்க தட்டில். அதை உடனடியாக அங்கே இருந்த செக்யூரிட்டி ஊதி அமர்த்திட்டார். அதுக்கு அலௌடு இல்லை. அதை மனசில் வச்சுக்கோங்க. யாராவது இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோட் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.